வணக்கம். கடந்த பதிவில் நம்ம சிஎம்டி அப்ரூவ்ட் இடிசிபி அப்படின்னா என்னன்னு விரிவாக பார்த்துக்கணும். இந்த பதிவில் ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெரா அப்படின்றது புதுசா நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கும். 2017 இருந்து தமிழ் அரசு இதை கொண்டு வந்தாங்க. ஆனா நடைமுறைக்குன்னு பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் தான் இது எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ இது எதுக்கு, இது கம்பல்சரி வாங்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கும். சிலர் என்கிட்ட ரெரா இல்லையே அப்படின்ற மாதிரி டவுட் வரும். என்னன்னா பழைய லே அவுட்டா இருக்கட்டும், பழைய வீடுகளா இருக்கட்டும், பிளாட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ரீசேல் பண்ணும்போது அந்த ரெரா அப்படின்ற அப்ரூவ் இருக்காது. ஏன்னா முன்ன அது இல்லாதனால இப்போ கம்பல்சரி எல்லாருமே வாங்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக இந்த ரெரா? சிம்பிளா சொல்ல போனா செல்லருக்கும் பையருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மெயினா இது கொண்டு வந்தது பில்டர்ஸ்க்காக கொண்டு வந்தது. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க வாடிக்கையாளர்களிடம் இருந்து வாங்குற பணத்தை சரியா அந்த பில்டிங் கட்டுறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்காக இந்த ரெரா அப்ரூவ் கொண்டு வந்தாங்க. நாளடைவில் இது பிளாட்ஸ் விற்பனையாளர்களுக்கும், ஏன்னா அவங்களும் நிறைய அம்யூனிட்டிஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரும் அப்படின்னும் போது சொன்ன வாக்குறுதியை கரெக்டா கொண்டு வரணும். இந்த ரெரா அப்படின்ற ஒரு அப்ரூவ் கொண்டு வந்தாங்க. இதன் மூலியமாக அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்றத வாடிக்கையாளர்களும் தெரிஞ்சுக்கலாம், அரசாங்கமும் அவங்கள கண்காணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரெரா அப்படின்றது. ஆனா எங்களுக்கும் ரெரா அப்ரூவ் வேணுமானா இப்ப கம்பல்சரி எல்லா லே அவுட், எல்லா பிளாட்ஸ்க்குமே ரெரா அப்ரூவ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 வீடுக்கு மேல, 8 பிளாட்ஸ்க்கு மேல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரெரா வாங்கி ஆகணும். அதற்கு குறைவாக இருக்கிறதுக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இது ரெராவை பத்திய விளக்கம். நம்ம இடத்துக்கு பட்டா இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேட்போம். எல்லாருமே கேட்கறது பட்டா லேண்டா அப்படின்றது. நம்ம வாங்குற இடம் பட்டா லேண்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அடுத்த பதிவுல அதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றி.